friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ஒரு அமெரிக்கன் ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ண போறோம். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து திருவிழா அப்போ நிறைய திருவிழா கடைகள் அப்புறமா வந்து சுட சுட பஜ்ஜி போண்டாலாம் போட்டு வித்துட்டு இருப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் இங்க வந்து ஏதாவது பெரிய பெரிய ஃபங்க்ஷன் அப்புறமா வந்து கார்னிவல் அந்த டைம் எல்லாம் வந்து சுட சுட இந்த மாதிரி ஃபனல் கேக் செஞ்சு வித்துட்டு இருப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஜிலேபி மாதிரி தான், ஆனா அமெரிக்கன் ஜிலேபி. இது வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது வந்து 1/4 கப் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் பால், இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்திருக்கேன், சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா இதில் 2 கப் மைதா மாவு, இது வந்து 250 கிராம், கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு எந்தவித கட்டியும் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதனால ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது எல்லாம் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான், மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபனல் மாதிரி எடுத்துகிட்டு கீழே வந்து விரல் வச்சுட்டு மாவை ஃபில் பண்ணிவிட்டு எண்ணெய்க்கு மேலே சேர்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது கெச்சப் பாட்டில் இருக்கும்ல, அது கூட நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இவ்வளோ சின்ன ஓட்டையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து ஏதாச்சும் அந்த வாய் இருக்கிற மாதிரி, அந்த ஸ்பவுட் இருக்கிற மாதிரி ஏதாவது பாத்திரம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட நம்ம ஊற்றலாம். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒரு இது எடுத்திருக்கேன், கொஞ்சம் வாய் இருக்கிற மாதிரியானது, இதை வந்து அப்படியே மேலேருந்து சுற்றிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து ஷேப்லாம் எதுவும் கிடையாது, கொஞ்சம் நிறைய சுற்றணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி வரும். அதனால் வந்து நம்ம சுற்றிட்டே இருக்கணும். இப்போது கீழே வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா அந்த கோல்டன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இதில் நம்ம இனிப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துருப்போம், அதனால மேலே வந்து கொஞ்சம் அந்த பவுட்ரு பண்ண சர்க்கரை, இதுக்கு மேலே வேணும்னா சின்னதாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 ராஸ்பெரியும் ஒரு புதினா இலையும் வச்சுருக்கேன். இப்போது ஃபனலில் பண்ணுறதுக்காக கீழே வந்து ரொம்ப சின்ன ஓட்டை தான் இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். மேலே வந்து மாவு சேர்த்துட்டு அப்படியே அந்த எண்ணெய்க்கு மேலே போயிட்டு சுற்றிட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். இது வந்து ரொம்ப சின்ன ஃபனலுங்கிறதுனால வந்து கொஞ்சம் தான் மாவு பத்துச்சு, ஆனால் இதை விட கொஞ்சம் நிறைய நம்ம சுற்றணும், அப்போ தான் வந்து அந்த இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபனலாக கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் அந்த பெருசாக வரும். இதுவும் வந்து 2 பக்கமும் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தூக்கி வெளியே வச்சிடலாம், அவ்வளோதான். இது கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்ற காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். சடா, அவ்வளோதான், நம்ம ஃபனல் கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.